இப்போ ஏன் அது வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் உணர்த்தணும், தெருவில் போகிற ஒருத்தருக்கு உணர்த்தக்கூடாதா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதை வந்து 1,00,00,000 பேர் கேட்பாங்க. இப்போ நான் வந்து தெருவில் போயிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் இப்போ சொன்னீங்க ரஜினிகாந்த் இல்லைன்னா மகாவதார் பாபாவே தெரிஞ்சிருக்காது. மகாவதார் பாபா வந்து ஒரு சில அவங்களோட அதிர்வலைக்குள்ளே நான் எப்படி போகிறது, எனக்கு ஆன்மீகத்தில் நான் உட்காந்ததே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இது. தாம்பரம் ஐயா தான் உங்களுடைய சூட்சும குரு, நான் தான் உங்களுடைய ஸ்தூல குரு, அதெல்லாம் நான் என்றைக்குமே சொல்லுவேன். இப்போ நான் தான் கிரேட்டு, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் கிரேட்டு, இப்படி பண்ணால் மட்டும்தான் வர முடியும்னு இல்லவே இல்லை. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாலும். நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க, இந்த குரு என்னை வழிகாட்டினாரு, எனக்கு சத்குரு சச்சிதானந்தர் வந்து எனக்கு வழிகாட்டினாரு அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய புரிதல் படி ஒரு குரு தான் சீடரை தேடிட்டு இருக்கார். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தரை பார்த்த உடனே, இத்தனை நாள் எங்கே இருந்த, உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறார். இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை அப்படின்னா ராகவேந்திரர் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது, மகாவதார் பாபாஜியாக தெரிஞ்சிருக்காது. அப்போ எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம குருவை தேடி தேடி அலைவோம், கடைசி வரைக்கும் இவர் குருவா அவர் குருவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கோம். கடைசி வரைக்கும் குரு கிடைக்காதவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எல்லா ஆன்மாக்குமே இந்த உலகத்தில் சூட்சும குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க உங்களை வந்து முன்னேற்ற வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் கரை ஏறிடணும், வந்துடணும், அந்த உயர்நிலைக்கு வந்துடணும். அதுதான் அந்த குருங்களுடைய வேலையை. சூட்சமம் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதனால் சூட்சம குரு அப்படின்னா அதை ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். 2 விதமான குரு நான் சொன்னேன் ஆல்ரெடி. என்னென்னா வந்து ஸ்தூல குரு, சூட்சும குரு. ஸ்தூல குருன்னா இந்த அன்னமய கோஷத்தோட இந்த உடலோடு இருக்கிறது, இந்த உடலோடு இருந்து சில விதைகளை சொல்லித்தரது. இது உலக வாழ்க்கைக்கான விஷயமாகவும் இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கைக்கான விஷயமா இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு நான் வந்து ஏரோப்ளைன் டிசைன் பண்ணுறது வந்து சொல்லி கொடுத்தனோ, இல்லை அந்த எம்பிபிஎஸ் உடைய புக்கை கொடுத்தனாலும் படிக்க தெரியாது. அவங்களுக்கு எப்படி சொல்லி தரணும், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டு பொம்மை போட்ட புக்கை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இது ஏரோப்ளைனு இப்படி இருக்கும் அதை புரிய வைக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்தூல குரு தேவை. ஸ்தூல குரு யார், எப்படி இருப்பாருன்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸ்தூல குருன்றவர் வந்து நம்மள மாதிரியே இருப்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. என்னைக்கு வந்து எப்படி நம்ம கூட வந்து கனெக்ட் ஆவாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய வேலைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீ இதில் பயணம் பண்ணுன்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா வந்து இந்த ஸ்தூல குரு தான் மெயின் குருன்னு நினச்சி, அவங்க வந்து ஒரு வழிகாட்டி, இந்த வழியில் வந்து நீ போனால் நல்லதுன்னு காமிக்கிற ஒரு குரு. சூட்சும குரு யாருன்னா பிறவியாக உங்களோட பயணம் பண்ணி வரவங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிறவி மட்டும் இல்லை, எல்லா பிறவியிலும் வந்து அவங்களுக்கு உடல்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. அவங்கள கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்கள எப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னா அவங்களுடைய அந்த அதிர்வலைகளுக்குள்ளே போகும்பொழுது நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். அவங்களோட அதிர்வலைக்குள்ளே நான் எப்படி போகிறது, எனக்கு ஆன்மீகத்தில் நான் உட்காந்ததே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஸ்தூல குரு வந்து வழி காமிச்சு விடுவாங்க. இந்த ஸ்தூல குருவுடைய வழி என்னென்னா, அந்த லெவலுக்கு இந்த உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை அந்த பாதையை காமிச்சு கொடுக்குறதோடு அந்த ஸ்தூல குருவுடைய வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சூட்சும குருவோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன ஆகும்னா, அவங்க வந்து அந்த பாதையில் எப்படி நான் இப்போ வந்து சத்குரு எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து வழி காமிக்கிறான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற குரு வந்து உங்களுக்கு வழி காமியாது. நீங்கள் அடுத்தது கேட்கலாம், எப்படி உங்கள் காதில் வந்து பேசுவாங்களா, இல்லை எப்படி பண்ணுவாங்க. நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது அவங்க ஒவ்வொரு விஷயமாகவும் உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். 2வது விஷயம், இந்த சூட்சும குரு இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் தேடி அலைஞ்சி உருண்டு புரண்டாலும் உங்களுக்கு ஏற்ற குரு உங்களுக்கு நீங்கள் முழு பற்றோடு தேடி ஒரு குருவோட ஜீவ சமாதியில் போயிட்டு உட்காந்து ஏதோ ஒரு தியான பயிற்சியை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குரு உங்களை தேர்ந்தெடுத்துடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ சொன்னீங்க ரஜினிகாந்த் இல்லைன்னா மகாவதார் பாபாவே தெரிஞ்சிருக்காது. மகாவதார் பாபா வந்து ஒரு சில ஆன்மீக பாதையில் இருந்த ஞானிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ராகவேந்திரான்றவர் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய மக்கள் வந்து பயன்பெறணும். இப்போது ஒரு நல்ல ஒரு டாக்டரேட் படித்த ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு தனியாக, காலேஜில் சொல்லித்தரது இல்லாமல். எதுக்கு அது மாதிரி கிளாஸ் எடுக்கிறாரு,
இவங்க வந்து தேர்ச்சி மேலே மேலே வந்துடணும். அந்த மாதிரி வந்து இந்த ஞானிகள் வந்து சிலரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவங்க மூலியமா மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் இந்த துன்பத்திலேருந்து வெளில வந்துட மாட்டாங்களா? இதுதான் அவங்களுடைய நோக்கமே தவிர்த்து, இப்போ ரஜினிகாந்துக்கு இப்போ ஏன் அது வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் உணர்த்தணும்? தெருவில் போகிற ஒருத்தருக்கு உணர்த்தக்கூடாதா? இப்போது ரஜினிகாந்த் சொல்கிறதுக்கும் தெருவில் போகிற சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதை வந்து 1 கோடி பேர் கேட்பாங்க. இப்போ நான் வந்து தெருவில் போயிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன்னா 10 பேர் கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய குருங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த வினையில் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆன்ம முன்னேற்றம்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி மறந்துடுறாங்களேன்ட்டு தான் வந்து நிறைய குருங்க வந்து இந்த மாதிரி வந்து உணர்த்துறது, அவங்க சீடர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அதே மாதிரி தான் சீடர்கள் மூலிமா இந்த குருங்களும் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாபாஜியே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த படம் வரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுனது ரொம்ப சொச்சமான ஒன்று. ஸோ இப்படி தான் வந்து நடந்தே இருக்கே தவிர்த்து, இது வந்து எதுக்குன்னா இந்த கலியுகம்ன்ற ஒரு விஷயம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதின்ற ஒரு விஷயம் பேசியே இருக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அதே வந்து அந்த பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜீவசமாதிகள் மேலே நிறைய லிங்கம் வச்சுருந்தாங்க. ஏன் வச்சாங்க? ஏன்னா மக்கள் வந்து இதை பற்றி பெருசாக புரிதல் இருக்காது. கோவில் மாதிரி லிங்கம் வச்சுட்டோம்னா சாமின்னு போய் வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க அன்று தான். இப்போ மக்களுக்கு வந்து நிறைய இந்த ஜீவ சமாதிகளை பற்றி விழிப்புணர்வுகள் வருது. உங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து நிறையா வந்து இந்த ஜீவ சமாதிகளை பற்றி இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வழிபடணுன்ட்டு நீங்கள் தேடி தேடி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஜீவ சமாதிகளை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இதை பற்றி விழிப்புணர்வு வருது. ஏன் இதெல்லாம் கொண்டு வரணும்? ஏன்னா மக்கள் வந்து ஓடுற வாழ்க்கை வந்து இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் சுழற்சியில். இந்த சுழற்சியிலேருந்து வெளில வரணும்னா எங்கேயாவது இதில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணும். அப்போ தான் நான் 100ல் போகிறத 80க்கோ 70க்கோ கம்மி பண்ணுவேன். இல்லைனா கம்மி பண்ண மாட்டேன். அதை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் வந்து இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகிறது. குருங்க அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள தெளிவு பண்ணி விடுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்தூல குரு, சூட்சம குருன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்க்குறவங்களுக்கு அடுத்த கேள்வி வரும். இப்போ நானும் வந்து இந்த இதில் பயணிக்கணும், இல்லை இந்த முறையை கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு ராஜயோகம் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்களும் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கான குரு நீங்கள் தான் இருப்பீங்களா? இல்லை நீங்கங்கிறது உங்களுடைய நித்யானந்த சுவாமிகள் குருவோ, யார் இதை பயிற்சி கொடுக்குறாங்களோ அவங்க குருவாக நினைக்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி அவங்களுக்கு உணர்வு, அது எப்படி இது நம்மளுக்கானதானா அப்படின்னு எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம்? சாமி, நான் வந்து இப்போ எனக்கே வந்து நிறைய பேர் தொலைபேசியில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜீவ சமாதி இருக்கா, டெய்லி போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், அதாவது நான் போய் உட்கார்ற டைமிங் இல்லை, 10 நிமிஷம் மனம் அடங்கிய நிலை, எதை பற்றியும் நான் யோசிக்கல, ஒரு இந்த 10 நிமிஷம் யோசிக்கல, அந்த மாதிரி மனம் அடங்கிய நிலையில் அங்கே போய் உட்காருங்க. நீங்கள் என்கிட்ட தான் வரணும், தாம்பரம் ஐயா தான் உங்களுடைய சூட்சும குரு, நான் தான் உங்களுடைய ஸ்தூல குரு, அதெல்லாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்கிட்ட கற்றுக்கிற அவங்கக்கிட்டையும் வந்து நான் ஒரு படி, நான் உங்களை வந்து இதுக்குள்ளே இழுத்து விட்டுடுறேன். உங்கள் ஆன்மா, உங்களுடைய குருவோ உங்களுடைய ஆன்மாவோ அவங்க வந்து எப்படி உள்ளே வந்து இழுத்துப்பாங்களோ காந்தம் மாதிரி வந்து உங்களை இழுத்துடுவாங்க. அந்த நடுவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது தெரியுங்களா? எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏ லாங் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முதல் படியை தான் நான் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த உத்தரவு என்னென்னா, நிறைய பேர் மக்கள் வந்து இந்த உலகத்தில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ நான் தான் கிரேட்டு, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது தான் கிரேட்டு, இப்படி பண்ணால் மட்டும்தான் வர முடியும்னு இல்லவே இல்லை. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாலும். இது நான் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களை இந்த கரையிலேருந்து கை பிடிச்சி இந்த கரையில் விட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கோ, நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணுறீங்களா, கண்டினியூ பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு வந்து வேறு இடத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கா, நீங்கள் இதுக்குள்ளே வர்றது தான் முக்கியம். எனக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜராக ஒரு பீரியடாக, அதாவது வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்ன்ட்டு ஒரு பீரியடாக வந்து நான் உங்களுக்குள்ளே வந்து அப்படியே கொஞ்சம், ஏன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் நம்ம ஆன்மீகம் மட்டும் எப்படின்னா வந்துட்டு, இதை இன்றைக்கி பண்ணேன் நாளைக்கு பண்ண முடியாது, பண்ண முடியலங்க என்னால், நான் வேலையாக இருந்தேன், என்ன சொல்லுவாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கல்யாணங்க, நான் ஊருக்கு போயிட்டேன் ஃபேமிலியோட, நான் வந்து 1 மாதம் பண்ணலங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறீங்க, மீதி 16 மணி நேரம். 16 மணி நேரத்தில் வந்து 8 மணி நேரம் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி 8 மணி நேரம். 8 மணி நேரத்தில் ஒன்று டிவி பார்க்குறோம், இல்லை மொபைல் பார்க்குறோம், இல்லை யாரோ நண்பர்களோட பேசுகிறோம், இல்லை வாகனத்தை ஓட்டுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். அந்த 8 மணி நேரத்தில் டிவி பார்க்குற 1 மணி நேரம் வந்து உங்களால் வந்து நம்மளுக்காக செலவு பண்ண முடியாது. கண்டிப்பாக பண்ணலாம். அந்த 1 மணி நேரம் ஒரு நாள் நினச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம். இட்ஸ் a ஹியூஜ் டைம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இல்லைங்க நான் வந்து ஒய்ஃபோட வெளில போயிட்டேன், ஷாப்பிங் போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இதுக்கு போயிட்டேன், பார்ட்டிக்கு போயிட்டேன், இந்த பார்ட்டி இருந்தது என்னால் பண்ண முடியல, ட்ரிப்பு போயிட்டேன், ட்ராவலிங்கில் இருந்தால் எல்லாம். நீங்கள் ட்ராவலிங்கில் கூட இருங்க,
நாங்கள் சொல்கிறது வந்து சும்மா கண்ணு மூட்டு ஒரு வண்டி, அதாவது உயிருக்கு ஆபத்தான வேலைகள், வண்டி ஓட்டுறதோ இல்லை பெரிய பெரிய மிஷினில் வேலை செய்யும் பொழுதோ அந்த டைம் தவிர்த்து இதை வந்து 1 மணி நேரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சச்சிதானந்த சுவாமிகள்கிட்ட உணர்ந்தேன். அவங்க வந்து என்னை வந்து மேலே தூக்குனாங்க. அதே தான் வந்து நான் வந்து நித்யானந்த சுவாமிகள்கிட்ட உணர்ந்தேன். அவர் வந்து என்னை மேலே தூக்குனார். என்னை தூக்குனாங்க, அதனால அது வந்து உங்களுக்கு வேலை செய்யலாம்னு சொல்கிறேன். அந்த பாதையை நான் காமிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து எப்படி பயணம் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் இருக்குது. இப்போ எங்களையே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். இல்லை எங்களையே ஃபாலோ பண்ண நல்லா இருக்கா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி வந்து ஒரு மாமரத்தை போட்டேன்னா அதுலேருந்து வர பழம் வந்து மாம்பழமாக தான் இருக்கணும். என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடாது. நான் அடைஞ்ச இன்பத்தை வந்து நீங்களும் அடையணும். நீங்களும் அந்த மேல்நிலைக்கு வரணும். நீங்கள் ஒரு 10 பேருக்கு போய் சொல்லிக் கொடுங்க அப்புறமா மேல்நிலைக்கு வந்து. அதுதான் எனக்கு தேவையே தவிர்த்து நீங்கள் எங்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கணும், இங்கே மட்டும்தான் இது நடக்கும், அந்த மாதிரி நான் இன்றைக்குமே சொல்ல மாட்டேன் சார். இப்போ நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோம், சரி. பிற நாடுகளில் இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் அடுத்த நிலைக்கு வரணும், எனக்கு இங்கே அதுக்கான இது இல்லை, என் வேலையை விட்டுட்டு வர முடியல. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு தியானம் கற்றுக்கணும், இல்லை ஒரு சரியான முறையில் போகணும் அப்படின்னா அவங்க எப்படி கற்றுக்க முடியும்? இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ஆன்லைன் சத்சங் எடுக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் கூட சிவசூத்ரா ஃபேஸ்புக்கில் போட்டேன். நான் ஆன்லைன் சத்சங் 1 hour எடுத்தேன். அவங்களும் பேசிக் மெடிடேஷன் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என் கூட பயணம் பண்ணுறவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நானும் இருக்கேன். ஏதாவது கேள்வி வேணால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மலேசியாவில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து சென்னையில் வீடு இருக்குது, நாங்கள் வரோம், எங்களால் ஹோட்டலில் எதுவும் ஸ்டே பண்ண முடியும், வசதி இருக்குதுன்னு சொல்கிறவங்கள வர சொல்கிறோம். இல்லை ஏன்னா வந்து இல்லை எங்களுக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைங்க, எங்களால் வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் டைமிங் சொல்லுவோம், மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை வீக்லி கூட எப்போனாலும் வாட்ஸ்அப்பில் 24/7 நம்ம வாட்ஸ்அப் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நாங்களும் வந்து என் டீமும் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எங்கள் கூட பயணம் பண்ணுறவங்க ஏதாவது இருந்ததுன்னா உடனே நானும் இருக்கேன், நானும் ரெகுலராக பார்ப்பேன். யுவராஜ் சாமி இருக்கார், அவரும் பார்ப்பார். எல்லாருமே வந்து பார்த்து உடனே ரிப்ளை பண்ணுவோம், இல்லை உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவோம். நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு ஒரு சிஹெச்ஆர்ஓன்ட்டு ஹெச்ஆரில் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஈவினிங் 6 to 10 வந்து எனி டைம் என்னை கூப்பிடலாம். சண்டேஸ் ஃபுல் டே எப்போனாலும் கூப்பிடலாம். நைட் 10 o'clock நான் மெடிடேஷனில் போய் உட்காந்துருக்கேன். அதனால வந்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதே மார்னிங் வந்து 7 o'clock வரைக்கும் மெடிடேஷனில் இருக்கிறதுனால வேணான்னு சொல்லி ஈவினிங் 6 to 10 எப்படி இருந்தாலும் கூப்பிடுங்க. அது நிறைய பேர் கூப்பிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. எனக்கு என்னென்னா வந்து ஆன்லைனில் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஆன்லைனில் கொடுக்காதீங்கன்னு சொல்லி என்கிட்டயே 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து இது போய் சேரணும், அவங்க அதை உணரட்டும். ஆட்டோமேட்டிக்காக அது காந்தம் மாதிரி வந்து இழுத்துப்பாங்க குருங்க. நம்மளுடைய வேலை அதை உணர்த்தி விடுறது, அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு சாமி. நீங்கள் உங்களுடைய சிவசூத்ராவை பற்றியும் பேசுனீங்க. கண்டிப்பாக இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய யோகா இல்லை உங்களுடைய மெடிடேஷன்ஸ் வந்து எப்படி பயணிக்கிறீங்க, அதை இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஏன்னா நம்ம யதார்த்தமாக நம்ம இங்கே வந்தோம், சத்குரு ஐயா சச்சிதானந்த இடத்துல நீங்கள் தியானம் பண்ணதை பார்த்துட்டு நம்ம பேசணும். உங்களுடைய பயண அனுபவமாக தான் இது இருக்கணும்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களுடைய மெடிடேஷன் கிளாஸ் இதை பற்றிலாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக சாமி. நான் வந்து மக்களுக்கு வந்து ஒன்று என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் எங்கே ஆன்மீக பயிற்சி போய் கற்றுக்கிட்டாலும் அதை ஒரு கோர்ஸை ரெகுலராக வந்து உங்கள் கூட வந்து டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இல்லைன்னாலும் சொல்லித்தரவங்க வந்து உங்கள்கிட்ட தெரியுது. இந்த குழவி கதை கேட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த குழவி என்ன பண்ணோன்னா, அது வந்து குஞ்சு பொரிக்காது. அது என்ன பண்ணோன்னா, ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்துட்டு வயலில் போயிட்டோ எங்கேயாவது போயிட்டோ ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு புழுவை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துடுவாங்க. அதை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டில் வச்சுட்டு வெளில போகிற வழி எல்லாத்தையும் மூடிடும். வெளில போகிற வழி எல்லாத்தையும் மூடிட்டு அது என்ன பண்ணணும்னா, அந்த புழுவுக்கு வந்துட்டு அதோடைய சத்தம் இருக்கும் தெரியுங்க, அது வந்து ரீங்காரம்னு சொல்லுவோம். ஈன்னு அதுக்கு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குழவிக்கு அந்த புழு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குழவியாக மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம தியானத்தில் பண்ண வேண்டியது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு ஆர்வம் இருக்கா, வரீங்களா, அதை வந்து தியானத்தை பற்றி பேசிக்கிட்டே அதை உணர்த்திக்கிட்டே இருந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் சொன்னாங்க, சிவன் பாதம் நினைப்போரை மேவு. உங்ககிட்ட சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து தியான பயிற்சியில் போக தெரியாது. ஆனால் நினைப்போரை மேவு, அவங்க நினைப்பவங்க கூட போனோன்னா ஆட்டோமேட்டிக் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இதில் வந்து ஈர்க்கப்படுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வந்து நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கோகுல்ன்ற ஒரு சாமி பேசியிருப்பார். அவர் சொல்வார், அவர் வந்து என் டீமில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவர். அவர் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், இவங்க கூட நான் வந்து வெள்ளையங்கிரி சதுரகிரி எல்லாம் போனேன், ஆனால் இவங்க ஆன்மீகத்தை மட்டும் தான் பேசுகிறாங்க,
அப்போ அவர் வந்து ஹி வாஸ் வெரி யங், 20s இருந்தார். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னடா இவங்க சம்மந்தமே இல்லாமல் என்னமோ பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்னன்னாரு, இதுக்குள்ளே ஈர்க்கப்பட்டார். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது வந்து கலைஞ்சிருக்கும் நம்ம உலக வாழ்க்கை என்ற ஸ்பீடில். இதை வந்து அப்படியே அது கூட பிரயாணம் பண்ணும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே ஈர்க்கப்படுவீர்கள். இதை தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம்